Hello everyone and welcome to Suga's Kitchen. வணக்கம். So previous episodeல minimalism ஏன் கஷ்டம் எழுதியிருந்ததுல நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல என்ன எழுதியிருந்தானா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மினிமலிசம் பிகாஸ் யாராவது ஒருத்தர் ஃபாலோ பண்ணா கூட மிச்சம் 2 பேரோ 3 பேரோ இல்லை ஒருத்தரோ இன்னும் வீட்டில் யார் இருக்காளோ அவள் ஃபாலோ பண்ணதுக்கு ரொம்ப ரெசிஸ்ட் பண்ணுறா. இதை ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு. இது நிஜம்தான், இது உண்மை. ஏன்னா ஒரு வீட்டில் 4 பேர் இருக்கிறத எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. ஸோ சில பேருக்கு சிலதெல்லாம் வாங்கணும்னு ஆசையாக இருக்கும், வாங்கி சேர்த்தி வச்சாலும் பரவாயில்லன்னு தோணும், தூக்கி போட்டாலும் பரவாயில்லன்னு தோணும். இது ஒரு வே ஆஃப் லைஃப். ஆக்சுவலி மினிமலிசம்ங்கிறது ஒரு செட் ஆஃப் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு பண்ண முடியாது. அண்ட் அது ஒரு கோல் செட்டிங் மாதிரி வச்சுட்டும் பண்ண முடியாது. இந்த மாதத்துக்குள்ளே இந்த இயர்க்குள்ளே நான் மினிமலிஸ்ட் ஆகிடுவேன்னு. பிகாஸ் மினிமலிசம் ஒரு வே ஆஃப் லைஃப், ஒரு லைஃப் ஸ்டைல். நமக்கு எல்லாருக்குமே என்னன்னா நேச்சுரலாக நமக்கு ஒரு பீஸ்ஃபுல் ஹெல்த்தி ஹாப்பி வாழ்க்கை வேணும்னு தான் ஆசை. அண்ட் அது நம்ம பேசிக் ரிக்குவயர்மெண்ட்ஸ்லேயே பேசிக்காக நம்ம என்ன வாங்குகிறோமோ என்ன யூஸ் பண்ணுறோமோ அதுலேயே நமக்கு அந்த பீஸ்ஃபுல் ஹாப்பி நேச்சுரல் ஃபீலிங் வந்துடும், சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ இந்த திருப்தி அண்ட் கண்டென்ட்மெண்ட் வந்திருக்கோம். ஆனால் சம்வேர் நம்ம எதையோ தேடிண்டே போய் அதுக்கும் மேலே அந்த கோடை தாண்டிட்டு போய் தேடிண்டே போவோம். அந்த டைமில் தான் நமக்கு ப்ராப்ளமே வருது. ஸோ ஒரு மாதிரி அன்ரியலிஸ்டிக் அண்ட் ஒரு கண்டென்ட்மெண்ட் இல்லாதிக்கு ஒரு தேடிண்டே இது பண்ணிகிட்டே போகிறது, அக்யூமுலேட் பண்ணிகிட்டே வருது. இதெல்லாம் அதை தாண்டி தான் வருது. பட் ஆக்சுவலி மினிமலிசம்ங்கிறது ஒரு ப்ராக்டிக்கல் ரியலிஸ்டிக் பீஸ்ஃபுல் நேச்சுரல் வே ஆஃப் லிவிங். இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் இது என்னோட அப்சர்வேஷன்ஸ் தான். பிகாஸ் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால என்னோட தாட்ஸை ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதையே ஃபாலோ பண்ணணும், இதையே எல்லாரும் பண்ணணுங்கிறதே கிடையாது. பிகாஸ் ஒவ்வொருத்தரோட லைஃப் ஸ்டைல், ஒவ்வொருத்தரோட சுச்சுவேஷன் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அண்ட் நிறைய பேர் இதை விட பெட்டராக நிறைய ஃபாலோ பண்ணிட்டும் இருக்கலாம். அதுக்கு நான் கற்றுக்கிறதுக்கும் ரெடி. பட் ஜஸ்ட் என்னோட தாட்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸஸை ஷேர் பண்ணுறேன். ஸோ எப்போவுமே இந்த மினிமலிசமில் ஒரு லீனியர் லைன் அப்ரோச்சில் போகலாம் கஷ்டம். இப்படி ஆரம்பித்து சேர்த்துட்டே சாமானத்தை சேர்த்துட்டே நிறைய அக்யூமுலேட் ஆகி என்ன பண்ணுறது தெரியாய்க்கு ஒரு கொஸ்டின் மார்க் வந்துடுறது. பட் இதே நீங்கள் ஒரு சர்க்குலராக ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு ரொம்ப ஈஸி. நீங்கள் வாங்குறேன், யூஸ் பண்ணுறேன், டிஸ்போஸ், டீக்ளட்டர் ஆர் டொனேட் அண்ட் திருப்பி வாங்குறேன். ஸோ ஒன்றுமே சேர்ந்து போல் உங்களுக்கு நிறைய இந்த எம்டி ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இந்த எம்டி ஸ்பேஸ் இருக்கிறது தான் உங்களுக்கு கிளாரிட்டி அண்ட் பீஸ் கொடுக்கறது. நமக்கு இந்த எம்டி ஸ்பேஸ் எப்படி வருதுன்னா மைண்ட்லேயும் வரும், பொருள்லேயும் வரும். ஸோ இது வாங்கிட்டே இருந்து அது அடுத்தது என்ன யோஜனை போயிட்டே இருக்குது. ஸோ இங்கே கொஞ்சமாக ஆரம்பித்து நிறைய சேர்த்தி போய் கடைசியில் அதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாக்கி ஒரு கொஸ்டின் மார்க்கோடு நிற்கிறது. இங்கே நம்மளே ரெகுலேட் பண்ணிட்டுட்டோம். என்ன வாங்குகிறோமோ அதை யூஸ் பண்ணுறோம். டொனேட், டீக்ளட்டர் ஆர் டொனேட் பண்ணிவிட்டு இங்கே திருப்பி வாங்குகிறோம். ஸோ அது வாங்கிறது, நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது எல்லாம் ரெகுலேட்டடாக கான்ஷியஸாக இருக்கிறதுனால இந்த ஸ்பேஸ் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது, நம்ம ஹாப்பியாக இருக்கலாம். ஸோ இது ஒரு சிம்பிள் அப்ரோச் டு மினிமலிசம். ஸோ மினிமலிசமில் நமக்கு நிறைய டைம் கிடைக்கும். அது எப்படின்னா நமக்கு பாக்கி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் க்ளீனிங் இதெல்லாம் டைம் குறைஞ்சி போயிடும். ஸோ இந்த டைம் குறையத்துல தான் அதை பாரோ பண்ணி நம்ம மிச்ச ஆக்டிவிட்டீஸ்க்கு வச்சுக்கலாம். ஸோ நமக்கு ஒரு வீடு நான் க்ளீன் பண்ணுறதுக்கு 10 மினிட்ஸ் தான் ஆகணும் வீடு க்ளீனிங்க்கு. ஸோ ரொம்ப பெரிய வீடு, மாடியும் கீழுமா இருக்குது, சைட்லலாம் அவுட் ஹவுஸ் அது இதெல்லாம் இருக்குன்னா மேபி 25-30 மினிட்ஸ் ஆகலாம். பட் வெறும் சர்ஃபேஸஸை க்ளீன் பண்ணி நம்ம இது பண்ணி வச்சுக்கிறது, மாப் பண்ணி வச்சுக்கிறது சிம்பிள். ஒரு வீட்டுக்கு 10 மினிட்ஸ் தான் ஆகணும். அதை தவிர நம்ம ஹெல்த்தி ஹோம் குக் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 40 மினிட்ஸ் தான் ஆகும். அது இன்க்ளூட்ஸ் க்ளீனிங் அண்ட் கிளியரிங் ஆல்சோ. ஸோ நம்ம ஹெல்த்தி ஹோம் குக் ஃபுட் பண்ணி க்ளீன் அண்ட் கிளியரிங் பண்ணுறதுக்கு 40 மினிட்ஸ் தான் ஆகணும்.
மிச்சப்படி நம்ம எங்கேயாவது வெளியில் போகணும்னா ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கு 10 மினிட்ஸ் தான் ஆகணும். தூங்கிறது வந்து 8 ஹவர்ஸ் தூங்கலாம். நம்ம நன்னா நைட்டு ஃபுல்லாக நன்னா தூங்கினோன்னா காத்தால ஃப்ரெஷ்ஷாக இருந்து எல்லா வேலையும் பார்க்க முடியும். இதெல்லாம் போய் 24 ஹவர்ஸில் இவ்வளோ தானே ஆயிருக்குன்னா எக்ஸசைஸ் அண்ட் வாக்கிங் 40 மினிட்ஸ் நம்ம வச்சுக்கணும் கண்டிப்பாக. அதுக்கு நமக்கு டைமே இல்லை, எக்ஸசைஸ்க்கெல்லாம் டைமே இல்லை. காத்தால எழுந்திருந்து நேராக கிச்சனுக்கு போயிடுவோம். அப்படி இருக்கவே கூடாது. பிகாஸ் இந்த பாரோட் டைம் இருக்கே, அதுலேருந்து அந்த 40 மினிட்ஸ் வந்து எக்ஸசைஸ் அண்ட் வாக்கிங்க்கு வச்சுட்டா பாக்கி வேலை எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். ஸோ இதெல்லாம் போயினா 14 ஹவர்ஸ் பாக்கி இருக்குது. அது வந்து நீங்கள் கெரியரில் இருக்கீங்கன்னா கம்யூட் பண்ணி உங்கள் வேலை, ஆஃபீஸ் வேலை இதெல்லாம் பார்க்குறதுக்கு சரியாக இருக்கும். ப்ளஸ் ரிலேஷன்ஷிப் பில்டிங், கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறது, ரிலேட்டிவ்ஸ்க்கு பேசுறது, யாரையாவது ஈவினிங் டீக்கு கூப்பிடுறது, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வேலை. இதெல்லாம் வந்து நம்ம முடியாதுன்னு விட்டுடவே கூடாது. எப்போது ஒருக்க மீட் பண்ணுறது அப்படிலாம் வச்சுக்காதுக்கு ஆஃபன் அட்லீஸ்ட் நெய்பர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பேசிட்டு இருக்கிறதுக்கு மிச்ச டைம் இருக்குது. ஸோ இந்த டைம் 24 ஹவர்ஸ் வந்து நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணால் ஆக்சுவலி இட்ஸ் அ லாங் டைம். நிறைய அக்காமடேட் பண்ணலாம் அதுக்குள்ளே. பட் ஓன்லி இந்த மேனேஜ்மெண்ட் ஆஃப் டைம் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் மினிமலிசம். ஸோ நிறைய பொருள் வச்சுட்டு நிறைய வாங்கிட்டே இருந்து இது பண்ணிட்டுன்னா நமக்கு டைமே கிடைக்காது. நம்ம எப்போவுமே வந்து ஒரு நாளைக்கு நிறைய டெசிஷன்ஸ் வேண்டியிருக்கு. ஸோ என்ன சாப்பிட்றது, என்ன உடுத்திக்கிறது, எங்கே போகிறது, யாரை கூப்பிடுறது, என்ன வேலை இருக்குது பாக்கி, இந்த மாதிரி டெசிஷன்ஸ் வந்து நிறைய எனர்ஜியை ட்ரெயின் பண்ணும். அந்த எனர்ஜி ட்ரெயினிங் வந்து இம்பார்ட்டண்ட் டெசிஷன்ஸ்க்கு வச்சுட்டு சும்மா என்ன வாங்கலாம், எங்கே வைக்கலாம், இதை எடுத்து அங்கே வைக்கிறது, அதை எடுத்து இங்கே வைக்கிறது, மாற்றி வைக்கிறது, இது ரொம்ப ஆக்சுவலி வேண்டாத ஒரு ஆக்டிவிட்டி. பட் நிறைய பேருக்கு அது பழகி போயிருக்கும், பண்ணிகிட்டே இருப்பாள். அந்த இதுலேருந்து கிரிப்லேருந்து நீங்கள் வரத்துக்கு தான் ட்ரை பண்ணலாம். இந்த மினிமலிசம் வந்து நம்ம வீட்டில் 3 மெயின் ஏரியாஸில் வச்சுட்டா போகிறோம். ஒன்று வந்து ஸ்டார்டிங் வித் கிச்சன். ஸோ இந்த அன்னெசரி கேட்ஜெட்ஸ், அன்னெசரி ஆர்கனைசர்ஸ் அது எல்லாம் வாங்கி வச்சுக்காதிக்கு. நமக்கு அவசியமாக என்ன வேணுமோ வாங்கி வச்சுட்டு ப்ரொவிஷன்ஸு கேட்ஜெட்ஸ் எல்லாம் அவசியமாக என்ன இருக்கோ அதை வச்சுட்டு டைம் மேனேஜ்மெண்ட்டும் பண்ணால் ஈஸியாக மேனேஜ் பண்ணிவிடலாம். கிச்சனில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் கேட்ஜெட்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன யூஸ் ஆகுதுன்னா மிக்ஸி ஆஃப்கோர்ஸ் அண்ட் அந்த வெட் கிரைண்டர். அதை தவிர வந்து டிஷ்வாஷர். ஸோ டிஷ்வாஷர் ஏன் யூஸ்ஃபுல்னா அது வந்து டைம் சேவ் பண்ணுறது, வாட்டர் சேவ் பண்ணுறது, எனர்ஜி சேவ் பண்ணுறது. நம்ம நின்றுட்டு கையிலேயே தேய்ச்சின்னு இருக்கிறத நிறைய டைம் நம்ம அதோடையே நின்று பண்ணணும். அண்ட் நமக்கு ஒரு ஹெல்ப் இருக்கா அப்படி இருந்தாலும் அவள் வந்து ஆக்கியபை பண்ணிட்டு கிச்சன் சிங்கை இல்லை பின்னாலேயோ அவள் வந்து தேய்ச்சிண்டு இது பண்ணிட்டு நமக்கு குக் பண்ணி போடுறதா, திருப்பி அங்கே எடுத்துன்னு போய் அங்கே அவள் தேய்ச்சி திருப்பி உள்ளே கொண்டு வந்து திருப்பி வச்சு அவளே அடுக்கி வச்சா கூட அது எல்லாத்தையும் திருப்பி நம்ம எங்கே வச்சுருக்கான்னு பார்த்து நிறைய ஒரு சிங்கிள் வேலைக்கு எவ்வளோ சூப்பர்விஷன் வேண்டியிருக்கு, எவ்வளோ டைம் வேண்டியிருக்கு, எவ்வளோ எனர்ஜி வேண்டியிருக்கு. அதுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த டிஷ்வாஷர் வச்சுருந்தா என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ உடனே அதுக்குள்ளே லோட் பண்ணிடலாம். ஒரு கபர்ட்குள்ளே போடுற மாதிரி போட்டுடலாம். அதுக்கப்புறம் 2 தரம் போடணுமோ ஒருக்க போடணுமோ டிபெண்டிங் ஆன் ஃபேமிலி மெம்பர்ஸ். இப்போ எங்கள் பொண்ணெல்லாம் வந்தப்போ 2 தரம் போட்டுருந்தோம். பட் அப்போவும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. பிகாஸ் அது வந்து கிச்சன் சிங்க்கும் கிளாக் ஆகாது. நம்ம டைம் வந்து அதுக்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிற டைமை அது ஆட்டோமேட்டிக்காக ஓடின்னு இருக்கும், நம்ம வேறு வேலையை பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி டைம் சேவிங் கேஜெட்ஸ், எனர்ஜி சேவிங் கேஜெட்ஸ் வாங்கி வச்சுட்டா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிச்சம் இந்த இது ஆனியன் பீலர், அப்புறம் ஆப்பிள் கோரர் அதெல்லாம் வந்து வேண்டவே வேண்டாம். அதெல்லாம் சிம்பிள் நைஃபாலே ஈஸியாக முடிச்சுடலாம் நீங்கள். ஸோ இது வந்து அது வாஷ் பண்ணுறது இதெல்லாமே கஷ்டம். இதுனா உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். அதுனா நீங்கள் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ கிச்சன் ஒன்றாச்சு. அப்புறம் ட்ராயிங் ரூம் இதில் வந்து டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் நிறைய பேருக்கு வந்து மாற்றி வைக்கிறது வந்து ரொம்ப பிடிச்ச வேலை. எங்கே போனாலும் அந்த ஊரோட சாமான்லாம் கொண்டு வருது, அப்புறம் இதை எடுத்து அங்கே வைக்கிறது, அதை எடுத்து இங்கே வச்சுட்டு திருப்பி மாற்றுறது, யாராவது வந்தால் உடனே காட்டுறது, இதெல்லாம் ஓகே. பட் இட்ஸ் கோயிங் டு டேக் நிறைய டைம், எனர்ஜி அண்ட் மணி. ஸோ 3மே நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணால் ஏஸ்தட்டிக் ஒரு லுக்கில் வந்து நீங்கள் முதல்ல செட் பண்ணி வச்சுட்டா, நல்ல குவாலிட்டியும் வாங்கி வச்சுட்டா அந்த சோஃபா செட்டு, காட்டு இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப வருஷம் வரும். நீங்கள் திருப்பி வாங்கி மாற்றி ஒன்றுமே பண்ண வேண்டாம். மெயின்டெனன்ஸ் தான் உங்களோட வேலை.
அப்புறம் வந்து வார்ட்ரோப். ஸோ மாற்றிகிட்டே இருக்கணும். ஃபாஸ்ட் ஃபேஷன்ஸ் ட்ரெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும்னா நம்ம ஓடிண்டே இருப்பான், அவள் சேஸ் பண்ணிகிட்டே இருப்பான், நம்ம ஓடிண்டே இருப்போம். இப்படி தான் நடக்கும். ஸோ ஒரு லிமிட்டோடு வச்சுட்டு அந்த என்ன போட்டுக்கிறது, இன்றைக்கி என்ன ட்ரெஸ் பண்ணிக்கிறது, என்ன போட்டுக்கிறதுங்கிறது வந்து உங்களுக்கு 2-3 மினிட்ஸில் டிசைட் பண்ண முடியணும். அவ்வளோதான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் ஈஸியாக இருக்குது. அதுதான் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த 3 ஏரியாவில் நீங்கள் வந்து இது பண்ணிட்டேன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் மினிமலிசம். அஃபோர்டபிலிட்டிக்கும் மினிமலிசமுக்கும் சம்மந்தம் இருக்கான்னா ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் கிடையாது. பிகாஸ் உங்களுக்கு வந்து நிறைய பொருள் வாங்குறதுக்கு அஃபோர்டபிலிட்டி இருக்குன்னா நிறைய வாங்கி வச்சுக்கணும்னு கிடையாது. அந்த உங்களோட ரிசோர்ஸஸ் ஆஃப் ஃபைனான்சஸை வந்து நீங்கள் வேறு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி மேபி ஒரு லேண்ட் ஒரு பிட் ஆஃப் லேண்ட் லீஸுக்கு எடுத்துகிட்டு அதில் ஏதாவது க்ரோ பண்ணி ப்ரொடக்டிவாக ஏதாவது க்ராப்ஸ் க்ரோ பண்ணி இது பண்ணி பார்க்கலாம். அது வந்து உங்கள் ஹெல்த்துக்கும் நல்லது, என்வாயன்மெண்ட்டுக்கும் நல்லது. வேறஸ் நம்ம பொருளை வாங்கிகிட்டே இருந்தோம்னா அதில் வந்து சேர்த்து வச்சு யாருக்கும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, கிளட்டர் தான் அக்யூமுலேட் ஆகும். இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா வந்து வெட்டர்னரி சர்ஜனாக இருந்தார். இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் பிரகாரம் ஓகே, ஃபைனான்ஷியலி சேஃப் அண்ட் குட். பட் ரொம்ப சிம்பிள் லைஃப் ஸ்டைல். திருச்சூரில் வந்து நாங்கள் ரொம்ப சிம்பிள் லைஃப் ஸ்டைல் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம். அதே மாதிரி எங்கள் அப்பா வந்து டாக்டர். அப்படி இருந்தால் கூட ரொம்ப அப்படியே ஃப்ளாஷியாக இதுவெல்லாம் இருக்கலாம். பட் இந்த மினிமலிஸ்ட் லைஃப் ஸ்டைல் வந்து சூட் ஆகுது, எல்லாருக்கும் நன்னா இருக்குங்கிறதுனால அப்படியே இருந்தோம். நாங்களும் அப்படியே இருந்ததுனால என் பசங்க வந்து அந்த க்ரோயிங் இயர்ஸில், டீனேஜ் இயர்ஸில் நாங்களே கொஞ்சம் வாங்கிட்டு இருந்தோம் அவளுக்கு. பிகாஸ் அவளுக்கு வந்து அந்த எக்ஸ்போஷரும் இருக்கணும் டு நியூ திங்ஸ், நியூ ட்ரெண்ட்ஸ், நியூ ஃபேஷன்ஸ் எல்லாம். ஸோ அப்படி வாங்கிறதுல அவள் ஒரு ஸ்டேஜில் வந்து எல்லா குழந்தைகளுமே அதை என்ஜாய் பண்ணுறது நல்லது தான். அதுக்கப்புறம் கெரியர் வந்தோடனே அவளுக்கே தோணிது இவ்வளோ எல்லாம் மெயின்டைன் பண்ண வேண்டாம், சிம்பிளாக இருந்தால் நம்ம வேறு ஆக்டிவிட்டீஸ்க்கு போகலான்னு. அவனை நிறைய ஸ்விம்மிங், அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணதுனால அந்த மாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆகிறே தவிர இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே சாமானை சேர்க்கறது வந்து அவளுக்கு ஜாஸ்தி இது இல்லை. க்ளீனாக நீட்டாக வச்சுப்பா, அதோடு சரி. ஸோ மினிமலிசம் வந்து ஒரு வே ஆஃப் லைஃப். ஒரு வே ஆஃப் லைஃப்னால் நமக்கு வந்து ஒரு ப்ராக்டிக்கல் வே ஆஃப் லைஃப். இதை வந்து நம்ம கண்டென்டாக என்ஜாய் பண்ண முடியும்னா நம்ம ஒரு ஹெல்த்தி ஹாப்பி லைஃப் லீட் பண்ணலாம். திருப்பி அதே தான் வரும் மினிமலிசமில். பட் வந்து நம்ம நிறைய பேசினா தான் நமக்கும் வந்து கமெண்ட்ஸில் இதிலெல்லாம் வந்து தாட்ஸ் ஷேர் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.